இங்க வாழ்ற வாழ்க்கை இல்ல, இது சும்மா கொஞ்ச நாள் வந்திருக்கோம். செத்து போனபடி மேல ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நான் சொல்லல, முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. மனிதன் கொடுத்தது திருக்குறள். இன்னொரு குறள், முகநக நட்பது நட்பு, நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. நட்புக்கு ஈடு எது கிடையாது. அம்மா அப்பா கிட்ட பேச முடியாத விஷயத்த, அண்ணன் தம்பி கிட்ட பேச முடியாத விஷயத்த, பொண்டாட்டி புருஷன் கிட்ட பேச முடியாத விஷயத்த நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்வார்களாம். என்ன பண்ணு தெரியல, உள்ள நான் பாத்துக்கிறேன். அது ஏன் அந்த நட்புக்கு இலக்கணமா இருந்தது யாரு? கர்ணன். மகாபாரதம் முடிஞ்சு 5130 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் மகாபாரத கர்ணனை பத்தி பேசுறோம். ஏன்? கர்ணன் கொண்ட நட்பு நல்ல நட்பு. துரியோதனுக்கா உயிரை கொடுத்தார், உயிரை எடுக்கல. பெத்ததா போய் கூப்பிடுறாங்க, வந்துடுடா இந்த பக்கம் வந்து பொழைச்சுப்ப. வேணாம், பிறப்பில் பிழை இருக்கலாம். ஒரு மனிதன் பிறப்புல பிழை இருக்கலாம், ஏழ்மை இருக்கலாம், வறுமை இருக்கலாம். ஆனால் மரணத்தில் பிழை இருக்க கூடாதுமா, அசிங்கம் இருக்கக்கூடாது. உன் பேச்ச கிட்ட அங்க வந்து வச்சுக்க, என் மரணம் பேசப்பட மாட்டாது. கடைசி வரைக்கும் நான் துரியோதனை கூட தான் இருப்பேன். ஏன்னா உப்பு போட்டு சோறு போட்டு சாப்பிட்டுருக்கேன்ல, உப்பிட்ட வீட்டுக்கு ரெண்டே நினைக்க கூடாதுன்னு சொன்னாரு. அதனாலதான் கர்ணன் நட்பின் நம்ம பேசுறோம். இது மனிதனை கொடுத்தது திருக்குறள். அடுத்து மனிதன் தெய்வத்துக்கு சொல்றது திருவாசகம். மனுஷன் தெய்வத்துக்கு சொல்றான். நான் சொல்றேன் உனக்கு திருவாசகம், தேவாரம், திருப்புகழ். பாடணும், கொஞ்சமாவது கேட்கணும், கொஞ்சமாவது கேட்டுக்கணும். பாடாட்டி சொல்றதையாவது கேட்கணும், புண்ணியம் கிடைக்கும். நான் சொல்லல, 3 வயசு யாருக்கு? திருஞான சம்பந்தருக்கு. போய் கல்வெட்டு எடுத்து பாருங்க, சீர்காழியில பாக்குறாரு. அப்பா கொண்டு குளிக்க உட்கார வச்சுட்டு அவரு குளக்கரையில உட்கார வச்சுட்டு குளிக்க போயிட்டார். திருஞான சம்பந்தர் சீர்காழியில. அப்பாவை காணோம், பிள்ளை அழுக ஆரம்பிச்சிச்சு. 3 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? அப்பா குளிக்க போற காணமேன்ட்டு அழுக ஆரம்பிக்குது. அப்பான்னு எதை பார்த்து? கோபுரத்தை பார்த்து. நடந்த உண்மை சம்பவம் அது. பார்த்தார் சிவன், பிள்ளை அழுகுது, போய் பால் கொடுத்துருவான்னு சின்ன கிண்ணத்துல அனுப்பிச்சிட்டாரு. அம்பாள் பால் கொடுத்துட்டு வந்தா, பிள்ளை கொண்டாந்து கொடுத்துட்டு அம்பாள் போயிட்டான். குடிச்ச பால் கோவட்டில் வடியுது. பார்த்தாரு, அப்பா குடிச்சிட்டு வந்துட்டாரு. அபிஷ்டு, யாருடா பால் வாங்கி குடிச்சா? குடிச்ச பால் கோவட்டில் வடியுதுன்னு கேட்க ஓங்கி அடிக்க போக அம்பாள் கொடுத்தாப்பான்னு சொல்லிச்சான் 3 வயசு பிள்ளை. அண்ணாந்து பார்த்தா அந்த திருஞான சம்பந்தர் காட்சி கொடுத்தார், சிவனும் சத்தியமும் ரிஷப வாகனத்துல. அந்த 3 வயசுக்குள்ள பாடியதுதான் தேவாரம். 3 வயசுக்குள்ள பாடிய பாட்டு தேவாரம். எது? தோடுடைய செவியன் விடை ஏறி தூவேன் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். சக்தி கேட்டாங்களாம். மகாவிஷ்ணு அலங்காரமா இருக்காரு, அழகா. பிரம்மா அலங்காரமா இருக்காரு, நீங்க மட்டும் எப்பதான் சுடுகாடு சாப்பிட பூசிக்கிட்டீங்க. அப்பதான் சிவன் சொன்னாராம், ஒரு மனிதன் இறந்து விட்டால், செத்து போயிட்டாங்கன்னா 11 நாள் வரைக்கும் ஆத்மா சுடுகாட்டுக்கு வராதுமா, வீட்டு வாசல்லே தான் உட்காந்துருக்கான். அதனாலதான் 11ஆவது நாள் காரியம் பண்றது. 11 நாள் காரியம் முடிச்சுட்டு அதாவது குழப்ப பங்க ஆரம்பிச்சிடும். அந்த ஆத்மா அழுக ஆரம்பிக்குமா, இந்த வீட்டுக்கே நான் எவ்வளவு செஞ்சேன், என்னை மறந்துட்டாங்க, அழுதுகிட்டே சுடுகாட்டுக்கு வரேன். அங்கே நான் உட்கார்ந்து இருப்பேன். ஒரு பிடி சாம்பல் முடிசூடா மனதா இருந்தாலும் இறுதியில் பிடி சாம்பல் தாண்டா, இந்த பூசிக்கோ அப்படின்னு நானும் பூசிக்குவேன். அவனுக்கு ஆறுதல் சொல்வேன். இறந்து போன ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் சுடுகாட்டில் உட்காந்து ஆறுதல் கொடுப்பவன் நான். அதனாலதான் சுடுகாடு சாம்பலை பூசிருக்கேன். அதைத்தான் அவன் பாடுறான் 3 வயசு பையன். காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். சுடலை என்ன? சுடுகாட்டு சாம்பலை பூசினே. இது தேவாரம். பாடினோம்னா சிவன் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்குவார். எங்க பாடுறோம்? அச்சச்சோ அச்சச்சோ வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து திருப்புகழ் பாடினா திக்குவாய் சரியாயிடும். திருப்புகழ் தப்பு செஞ்சுட்டா மன்னிப்பு கேட்கணும், அதான் உண்மை. தெரியாம பண்ணிட்டு மன்னிச்சுட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா கேட்க மாட்டோம், நான் செஞ்சதான் சரி, நான் சொல்ற பெருசாகிட்டே போகும். அன்னைக்கு நான் தப்பு பண்ணிட்டாரு, பாக்குறாரு, முருகன் போறாரு, நான் தப்பு பண்ணிட்டேன், மனசு உறுத்துது, நான் செத்து போறேன் அப்படின்னு மலையில இருந்து குதிக்க போறாரு. குதிக்க போன அன்னைக்கு கையேந்தான் முருக பெருமான். இதெல்லாம் நடந்த உண்மை சம்பவங்க. நீங்க நினைக்கலாம், என்ன தக்க சாமி பேசுறான்னு பேசுறாங்களே, இப்ப மட்டும் ஏன் இப்பயும் பேசுவாங்க. தெய்வம் இன்றும் நிர்கதியாக வணங்கினால் நம்மோடு பேசுவாங்க. நமக்கு தான் நிர்கதியை வணங்குறதே கிடையாது. அவசரமா சாப்பிடுறோம், அவசரமா பணம் சம்பாதிக்கிறோம், அவசரமா வாழ்றோம், அவசரமா ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறோம், முடிஞ்சு போச்சு. அதனால சிவன் பார்த்தாரு, உண்மைதானே, அவசரமாவே ஆஸ்பத்திரி படுத்துக்கலாம், எனக்கு சம்பாதிச்ச எங்க கொடுத்து டாக்டர் கொடுத்துட்டு நிம்மதி நம்ம உட்காந்துக்க வேண்டியதான், அடுத்த சோத்து பண்ணி இல்லாம. பார்த்தாரு, தப்பு பண்ணிட்டு மலையில குதிக்க போறாரு. அவனை கையில ஏந்தி நாவில் எழுதுகிறார் திருப்புகழ். முருகப்பெருமான் தன்னுடைய வேல் வைத்து அவர் பாடியதுதான் திருப்புகழ். பாடுனா திக்குவாய் சரியா வீட்டுல பண்ண அவ்வளவு புண்ணியம். முட்டை தருமத்தி திருநயத்திக்கிரை சக்தி சரவண முக்தி கொருவித்து குருவரை என போடும். முட்டை தருமத்தின் துறையில் உட்பட்டது கத்தை திருவரை முப்பத்து முகத்த
முடிஞ்சு போச்சு. பாடினோம்னா முருகப்பெருமான் வந்து வீட்டுல உட்காந்துக்குவாரு. திருப்புகழ் பாடினே இதை யாராவது பாட முடியுமா? ஒரு கை தட்டிங்களா? தட்ட மாட்டீங்க. ஏன்னா ஒரு தெம்மாங்கு பாட்டு பாடிங்கன்னு வச்சுக்கோங்க, விஷயம் பறந்துருக்கு நேரம். என்ன பாட்டு? ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா பாட்டுனா முடிஞ்சு போச்சு. ஏன்னா தமிழகத்துக்கு ரொம்ப தேவையான பாட்டு அதெல்லாம். தெய்வங்கள்லாம் அப்படி இறங்கி வந்து உட்காந்துடும். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சிரிச்சுக்கிட்டே தான், சும்மா ஜாலியா தான் இருக்கேன், நான் கோவப்பட மாட்டேன். அதெல்லாம் ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நம்ம எனக்கும் தமிழா ரொம்ப பிடிக்கும், நயன்தாரா பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரிப்பா, வீட்டுல யாருக்கும் முடியல, அம்மாவுக்கு அப்பாவுக்கு தாத்தாவுக்கு பாட்டிக்கு பேரனுக்கு பேத்திக்கு மகனுக்கு மருமகளுக்கு காதலனுக்கு யாருக்கும் முடியல. கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் வச்சுட்டீங்க. ஹாஸ்பிட்டல் வச்சுட்டு டாக்டர் சொல்லிட்டாரு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு கேட்கும்போது வெளியே வந்து உட்காந்துக்கிட்டு தமனா என் புருஷனை காப்பாத்து, நயன்தாரா என் பொண்டாட்டியை காப்பாத்துல வேண்டுவீங்க, முருகா என் பொண்டாட்டியை காப்பாத்து, அம்மா அத்தா மாரியாத்தா என் பிள்ளைய காப்பாத்த அளவு குத்திக்கிறேன் வேண்டும்ல. அவன் முருகனை பத்தி பேசும்போது கை தட்டணும். கரெக்டாப்பா? அப்புறம் பேசிப்போம். சரிங்களா? சும்மா சொன்னேன், கை தட்ட உங்களுக்கு தான் நல்லது, கை தட்டத்துல இதே நல்லது. அப்புறம் சொல்றேன், ஐயப்பன் பாட்டு பாடும்போது சொல்றேன். ஏன்னா நான் பேசுற பேச்சு எல்லாமே அறிவியல் ரீதியாக தான் பேசுவேன், எல்லாருக்குமே தெரியும். நான் வந்து பிஎஸ்சி நர்சிங் ஸ்டாஃப் நர்ஸ், கார்டியாக் அசிஸ்டன்ட். அதனால ஒரு விஷயம் பேசினேன்னா அதுல அறிவியலும் இருக்கும், ஆன்மீகமும் இருக்கும், மருத்துவமும் இருக்கும். புரிஞ்சு வச்சுக்கலாம்? அறிவியல், ஆன்மீகம், மருத்துவம். வெங்காயம் பேசினேன்ல, அம்மா போட்டுதான் என்ன பண்ணுவீங்க? கிராமத்துல அம்மா போட்டுதான் என்ன பண்ணுவீங்க? வெங்காயத்தை கோர்த்து போட்டிருப்பீங்கல்ல, அப்ப வைரஸ் அழிக்கக்கூடிய சக்தி அந்த வெங்காயத்தை கொண்டு மருத்துவம். சரிங்களா? வெங்காயம் வந்து எதுக்கு வந்த தெய்வம்? சமையல் கலந்த ராணி. வெங்காயமும் உப்பும் இருக்கணும் உள்ள, மகாலட்சுமி இருக்க மாதிரி. அப்ப அது புராணம். அடுத்து வெங்காயம் சாப்பிட்டா நலம்பு தெரிச்சு மருத்துவம். ஒன்னு விஷயத்தை பேசினா 3 இருக்கணும். சரிங்களா? சரி, இப்ப அடுத்து வந்துடும். திருப்புகழ் முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து திருவாசகம். அவர் மாணிக்க வாசகர், தென்னாட்டு சிவனை போற்றி 991 புலவர்கள் சாம்பலான பின்னாடி ஒருத்தர் மட்டும் நின்னார், சிவனோட வேதத்தை கையில வச்சுக்கிட்டு. எங்க உத்தரகோச மங்கை முதலில் பரதநாட்டியம் ஆடி காமிச்சார் சிவன். யாருக்கு? மாணிக்க வாசகருக்கு. பரதநாட்டியம் ஆடி நந்தவனத்துல அதை ஆடினாரு. அவர் பாடியதான் எது? திருவாசகம். ஆமா, நமச்சிவாய வாழ்க, நாதம் தான் வாழ்க, இமை பொழுது என்னெஞ்சில் நீங்க. ஆமா, அது ரைட் வச்சு கண்ணை கெடுத்து விட்டு போ. அதான் திருப்பிக்காத. ஆமா, நமச்சிவாய வாழ்க, நாதம் தான் வாழ்க, இமை பொழுது என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க. இது அவர் முடிஞ்சு வச்சு. அடுத்து தெய்வம் மனித பகவத்கீதை. எது நன்றாக நடந்ததோ எது நன்றாக நடந்தது, எது நன்றாக நடக்கிறது அதுவும் நன்றாக நடக்கிறது, எது நன்றாக நடக்க வேண்டும் அதுவும் நன்றாக நடக்க வேண்டும். எதை நீ கொண்டு வந்த, எதை நீ இழப்பதற்கு, எது உமக்கு கொடுக்கப்பட்டதோ அங்கிருந்து பெறப்பட்டது, அங்கிருந்து பெறப்பட்டதோ அங்கிருந்து எடுக்கப்பட்டு விடும். எதை இழந்தா எதற்கா நீ அழிக்கிறா? எது இன்று உங்களுடையதோ நாளை மற்றவருடையது, அதுக்கு வேற தொடர்ந்து முடிஞ்சு போச்சு. நான் சொல்லப்பா பகவத்கீதையில கிருஷ்ண பரமாத்மா. இது தெய்வம் மனிதன் சொல்றது. அடுத்து தெய்வத்துக்கு ஓம்ங்கிற பிரணவ பொருள். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது. அந்த பிரபஞ்சம் சொல்லி நல்லா கவனிச்சுக்கோங்க. பிரபஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாருங்க. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் ஜீவன் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் குழந்தை பிறப்பு கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் உலகமே கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் யாருக்குரியது? ஓம் நமச்சிவாய வாழ்க, ஓம் நமோ நாராயண, ஓம் வந்து ஓம் சக்தி, ஓம் கணபதி, எல்லாத்துக்கும் ஓம் இருக்கும். ஓம் எங்க இருந்து கொண்டு வந்தேன்? அடி வயிற்றிலிருந்து கொண்டு வந்துடணும். ஏன் அடி வயிற்றிலிருந்து கொண்டு வரணும்? நீங்க 2 சக்கர வண்டி வச்சிருப்பீங்க, அது நேரம் 2 சக்கரம் நேரம் தான் வீட்டுக்கு போவோம். நமக்குள்ள எல்லாத்துக்குமே 6 சக்கரம் இருக்கு. எனக்கா 6 சக்கரம் உள்ள எங்கக்கா? அது எப்படி இருக்கும்? மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆங்கில சகசிரநாமம். இந்த 6 சக்கரம் நேரம் இருந்துச்சுன்னா ஆயுள் விருத்தி ஆகும், நோய் நொடி வராது. நான் எழுதி கொடுத்துட்டு போறேன். அந்த 6 சக்கரத்தை நேராக்குறது ஓம்ங்கிற மந்திரம் தான். அடி வயிற்றில் ஆரம்பிச்சு இங்க கொண்டாந்து நிப்பாட்டணும். முடிஞ்சு போச்சு. இப்ப இது இப்படியே இருக்கட்டும். இப்ப நாடகத்துக்கு வந்துடலாம். சங்கரதாசாமி விடிய நாடகத்தை வச்சாரு. கச்சேரி எடுத்துக்கங்க, ஒரு முடிவு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா சங்கரதாசாமி நாடகத்தை விட்டு விடிய ஏன் தெரியுங்களா? நீங்க விடிய வெட்டார் வெளியில உட்காந்துக்கணுங்கிறக்காதா. மேல இருந்து பிரபஞ்சத்துல ஒரு மகரம் தூள் கொட்டும், அதுக்கு பேர் ஓபன் பிளேஸ் மெடிசன். அது உங்களுக்கு கிடைக்கணும் இருக்காதா? விடிய நாடகத்தை வச்சார். சரியா 12 மணிக்கு வள்ளி வெளியே வரணும். வந்து சாமி பாட்டு தான் பாடுனியே, 2 சினிமா பாட்டு பாடி போடாமே. நான் ₹1,00,000 கூட சாமி பாட்டு தான் பாடுவேன். சரி, பாட மாட்டேன், மற்ற எதுவும் பாட மாட்டேன். ஏன் தெரியுங்களா? கருட புராணம் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க, இல்லாட்டி தட்டி பாருங்க. கருட புராணம் தட்டி பாருங்க. பிரேதாத்மா அலையும். பிரேதாத்மா தெரியுமா? துர்மரணம் அடைந்தவர். மரணம் என்பது வேறு, இறப்பு என்பது வேறு, கொலை என்பது வேறு, துர்மரணம் என்பது வேறு. தீராத ஆசையோடு இறக்கும் ஆத்மாக்கள் மேல போகாது, அது அப்படியே சுத்திட்டு தான் அலையும். இங்க கூட நிற்கும்.
உங்க பக்கத்தோட உட்காந்துருக்கோம். கண்ணுக்கு தெரியாது தெய்வத்தையே வெளியே போகிற பிரேதாத்மாலாம் இருக்கு. அந்த மாதிரி ஆத்மா வெளியே வந்து கெடுதல் பண்ணக்கூடாதுக்காதான் ஒவ்வொரு ஊர்லயும் ராத்திரி 12 மணிக்கு கோயிலுக்கு வந்து அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க. பண்ணிட்டு பூசாரி என்ன பண்ணுவாரு, தீப்பந்தத்தை எடுத்து அப்படியே ஊர்வலமா வருவார். யாரும் பண்றது கிடையாது. பள்ளி புத்தகம் படிச்சு பாருங்க. படிச்சீங்கன்னா 12 மணிக்கெல்லாம் வெளியே எழுந்து போகவே மாட்டேங்க. எங்க வேணாலும் நிற்கும், எங்க வேணாலும் நிற்கும். வந்து ஒட்டுச்சுன்னா போகவே போகாது. நிறைய விஷயம் இருக்கு, வெளியே தெரியாத விஷயங்கள். அதனால பள்ளி திருமணத்தை வள்ளி வந்து அதனாலதான் சாமி பாட்டு பாடுறது, சாமியை பத்தி பேசுறது. சாமி பாட்டு நான் மனசார பாடும்போது உங்க மனசுலயும் சாமி பாட்டு மனசார ஓடும். அப்ப நீங்களும் அர்த்தஜாம பூஜை பண்றதுக்கு சமம், கோயில கும்பாபிஷேகம் பண்றதுக்கு சமம். தெய்வ பகுதிகளை பத்தி பேச பேச தெய்வ இசை இசைக்க இசைக்க பிரேதாத்மாக்கள் அந்த புக்குல வரவே வராது. முடிஞ்சு போச்சுங்களா? சாந்தி அக்கா சொல்லிட்டு போனேன்னு ஒரு 5 பௌர்ணமிக்கு இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை 2 நாள் மடக்கி சொல்லி பாருங்க. 10 வயசு குறையும், பிரபஞ்ச சக்தி கிடைக்கும். சொன்னபடி போட்டுங்க. அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறக்காக அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை கொண்டு வந்துருவோமா? ரேவதி ராகம் சிவனுக்கு பிடித்த, சிவனுக்கு மட்டும் இல்ல எல்லா தெய்வத்துக்கும் பிடிச்ச ராகம். சட்டசபை மாநாடு கல்ல தெரிஞ்சுக்குவாங்க. சரணம் சரணம் சுவாமி, தெய்வமே பிள்ளை செல்வமே, வாழ்வு தரவான் பெருவாழ்வு தரவானே. சரணம் சரணம் சுவாமி சுவாமி பெருவாழ்வு தரவானே. எங்க கைது இல்லாம இந்த பொம்பளை மாட்டி ஒரு 6 மணிக்கு பேசி உயிரை வாங்கிடுவான்னு கைது பண்ணீங்க. அல்ல சந்தோஷம். கைதட்டி அத்தனை நன்றி. ஒரே விஷயம் சொல்லவா? மனசு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு எனக்காக இல்ல 10 வயசுல உட்காந்துருக்க பிள்ளைகளுக்காக சொல்லி முடிச்சோன்னா உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? உங்க பாட்டு எங்க பாட்டுலாம் ஒண்ணுதானே. நம்ம பாட்டன் காலத்துல
ஆத்துல தண்ணி போய்கிட்டே இருக்குமா. எப்ப பார்த்தாலும் ஆத்துல போய் ஐர மீன் குடிச்சிட்டு துண்டை முறுக்கி குளிச்சுட்டு அப்பச்சியெல்லாம் துண்டை முறுக்கி இப்படி செய்வாங்க, முதுக தொடப்பாங்க. அது அருவிகள். அந்த 32 எலும்பு முதுகுல தண்டு வரதுக்கு பாருங்க. அதுல வந்து உங்க துண்டை முறுக்கி இப்படி சுத்தி முறுக்கி விட்டு தேய்க்கும் போது அழுக்கு மட்டும் போவாது, அந்த தண்டோட அழுத்தும் போது அது உள்ள போற நரம்புல ரத்தம் வேகமா போய் மூளைக்கு வேகமா போகும். மூளையில கட்டி இல்லாம எல்லா பிள்ளைக்கும் மூளையில கட்டி இருக்கு, யாருக்கு மூளையில கட்டி ஆபரேஷன். அப்ப வேகமா ரத்தம் போகும். ஒரு இடத்துக்கு வேகமா தண்ணி போகும், அதுல அடப்புகள் எதுவும் இருக்காது. அதான் உண்மை. அறிவியலை கொண்டு எங்க வச்சாங்க பாருங்க. குளிச்சுட்டு ஆடு மாடு குளிப்பாட்டிட்டு இந்த பக்கம் அப்பச்சி குளிக்கும், அந்த பக்கம் அப்பத்தா குளிக்கும், சின்ன பையன் கக்கா அப்பா ஆடு மாடு குளிக்கும். அந்த ஆத்துல ஒரு தண்ணி கொண்டு சமையல் பண்ண போய் எந்த நோயும் இல்லை. இன்னைக்கு 5000 நோய் இருக்கு. சரிங்களா? ஆறெல்லாம் அகாலமாயிடுச்சு. மழை பெஞ்சா வரும், இல்லைன்னா மனசு வச்சா வரும். காவேரி காய ஆரம்பிச்சிச்சு, வைகை சாக்கடை கலந்து வருது, தாமிரபரணி திறக்கிட்டு போய் சிறுவாணி சீரஞ்சு வச்சு முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம தாத்தா காலம். தாத்தா காலத்துல ஊரு குளம் இருக்கும், பெரிய குளம் இருக்கும், தூர்வாரி வச்சிருப்பாங்க. குளத்துல குளிக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு, சாப்பிடுற முறைன்னு. வடக்க திரும்பி சாப்பிடக்கூடாது, நோய் வந்துடும். வடக்க தலைவச்சு தூங்கக்கூடாது, நோய் வந்துடும், கண்டுபிடிக்கவே முடியாது. தெற்க திரும்பி குளிக்க கூடாது. மேற்கு முகமும் கிழக்கு முகமா தான், வடக்கு முகமா கிழக்கு முகமா தான் குளிக்கணும். கிழக்கு முகமா மேற்கு முகமா திரும்பி மலம் ஜலம் போகக்கூடாது. அவ்வளவு விஷயம் இருக்கு, எல்லாத்தையும் மறந்துட்டோம், தூக்கி எரிஞ்சிட்டோம். அப்ப என்ன குளிக்கும் முறைன்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல பாதம் நினைக்கணும், அதுக்காக ஊரு குளம் வச்சிருப்பாங்க, படிக்கட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு கேரளா வீட்டு முன்னாடி பூரா குளம் இருக்கும், காரப்படி பூரா ஊரணி இருக்கும், முழங்கால் நினைக்கணும். அதுக்கப்புறம் முழங்கால் நினைக்கணும். அதுக்கப்புறம் அடிவயிறு, ஏன்னா அடிவயிறு தான் பெண்கள் கர்ப்பப்பை இருக்கு, ஆண்களுக்கு வீரிய விதப்பு இங்க நினைக்கணும். அப்புறம் இங்க மார்பகம் அக்னி பகவான் நினைக்கணும். அப்புறம் முங்கி குளிக்கணும். அப்படி குளிக்கும் போது முறையான குளிய வெப்பம் கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வந்து காது வழியா வெளியே போயிடும். அதுக்காக ஊருக்கு குளம் வச்சாங்க. குளமெல்லாம் பிளாக் ஆயிடுச்சு, தண்ணி எங்க போகணும்னு தெரியாம வீட்டுக்குள்ள போட ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? இது நம்ம தாத்தா காலம். அடுத்து நம்ம அப்பா காலம். ஒரு ஊருக்கு ஒரு கேணி தான் இருக்கும், பொதுவான கேணி. அந்த கேணி போய் அப்பதான் தண்ணி அடிச்சுட்டு வரும். தண்ணி அடிச்சு இடுப்புல ஒரு குடம், தண்ணியில ஒரு குடம், பார்க்கும் போதே அழகா இருக்கேன். அப்பச்சி சாவடியில உட்காந்துருப்பாரு, அப்பதான் தண்ணி எடுத்துட்டு போங்க பாப்பாரு. பொண்டாட்டிக்கு 50 வயசாவது நான் கட்டுக்கொலையாம இருக்காளே அப்படின்னு பொண்டாட்டி ரசித்த காலம் இப்ப இல்ல. ஏன்னா இப்ப கட்டுக்கொலையில உடம்பு இல்ல. ஏன்னா பெண்கள் தண்ணி இறக்கி அந்த பிள்ளையில வலுவடையும். குனிஞ்சு கூட்ட அடிவயிறு பெருக்காது. எதை கூட்டனா? கட்டுத்துறைய. 10 வயசுல கூட்ட சொல்லுவாங்க, தாத்தா பாட்டிலாம் இருந்து போய் கூட்டு போ. கட்டுத்தரை இது நாட்டு பசு மாடு கட்டிருக்கிறது. புல்லு திங்கிற மாடு, புரோட திங்கிற மாடு இல்ல. அந்த புல்லு திங்கிற மாடு சாணம் போடும்ல, ஆமா, சாணம் போடும்போது ஒரு காத்து வரும். அதை பெண்கள் வந்து 10 வயசுல குனிஞ்சு கூட்டும்போது சுவாசித்தால் கர்ப்பப்பையில நீர் கேட்டு வேற இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி போட்டிருக்காங்க. குனிஞ்சு கூட்ட அடிவயிறு இருக்காரு. உங்களுக்கு அடிவயிறு இருந்தா நல்லா இருக்கும், பிள்ளையார பிடிச்சிக்கு மாதிரி. அப்ப அடிவயிறு இருக்காது. அதனால அப்ப இப்ப யாரும் பண்றது இல்ல. கட்டுத்துறையும் இல்ல, நாட்டு பசுமாடும் இல்ல, பாதி பொங்கல் கர்ப்பப்பையும் இல்ல, முடிஞ்சு போச்சு. அடுத்து இழுத்து அம்மி அரைக்க மார்பகம் இருக்காது. எந்த வயசுலையும் ஜிம்முக்கெல்லாம் போவேன், அங்க ஒரு வீடியோ வச்சுட்டு உட்காந்துருப்பான். எப்படா அந்த பொங்கலை ஜிம்ல உட்காந்து அவுத்து போடுவாங்க. அந்த வீட்டுல அம்மி அரைச்சாலே போதும், மார்பகம் இருங்காது. குழு அதே மாதிரி வந்து மாவளக்கு வைப்பாங்க, உரல் உலக இடிக்கிறது. இடை சின்னதாகும். பெண்கள் எந்திரமா வேலை செஞ்சாங்க, எந்த நோயும் இல்லாம இருந்தாங்க, எந்த அழகாவும் இருந்தாங்க. என்னைக்கு எந்திர முறை வீட்டுக்குள்ள வந்துச்சோ எல்லா நோயும் வந்துச்சு. பொம்பளை எந்திர மாதிரி கேட்டான், முடிஞ்சு போச்சு. இது வந்து கேணி தான் இப்ப காணாம போயிடுச்சு, இல்லவே இல்லை. அடுத்து நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கங்க அடிவைப்பு இருக்கும். பள்ளியிடத்துக்கு போகும்போது இப்படி அடிச்சு தண்ணி குடிச்சுப்போம். இப்ப எதுல குடிக்கிறீங்க? வாட்டர் பாட்டில குடிக்கிறீங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க? இந்த உட்காந்து இந்த பிள்ளைங்க கூட உங்களுக்காக தான் பேசுறேன். நீங்க வந்து சட்டசபை மாநாடு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. யாரும் கட்டிக்கிட்டு போங்க, சம்பளம் வாங்குறீங்க உள்ள வந்து அப்படின்னு. உங்களுக்காக தான் பேசுறேன். 10 வயசு, இவங்க 20 வயசுல என்ன பண்ணுவாங்க? இப்ப வாட்டர் பாட்டில் குடி. அடுத்து என்ன செய்ய போறீங்க? காதுல இருக்க ஒருவன் தோட்டா வந்து கொடுத்துட்டு ஒருவன் தண்ணி வாங்கி கொடுக்குற சூழ்நிலை வரும். அப்படி சூழ்நிலை வராம இருக்கணும்னா வரும் மழைநீரை சேகரித்து மரங்களை பாதுகாத்து இருக்கிற தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தினால் மட்டுமே இனி வரும் சந்ததிகள் வாழ்வார்கள். பிள்ளைகளை வாழ வைக்க உங்க கையில தான் இருக்கு. பணம் இருக்கு, எல்லாத்தையும் பணம் இருக்கு, எல்லாருக்கும் நகை இருக்கு. இந்த கத்துனே உள்ள போய் ஒரு ரூபாய் டீ குடிச்சாலும் தொண்டை வலி நிற்கும். ஒரு 100 ரூபா கட்ட முழுங்க முடியுமா? தூக்கி லவக்கம் தூக்கி முடியாது. ஒரு ரூபாய் டீ குடிச்சாலும் தொண்டை வலி நிற்கும். அப்ப நீரின்றி அமையாத உலகம். சுதாரிச்சுங்க, வேற ஒண்ணு இல்ல. போயிட்டு ஒரு ஐயப்பன் பட்ட பாயிண்ட். சரிங்களா? எந்த வீட்டு தோட்டத்துக்கு மல்லிகை 20 மணிக்கு புத்திருந்தாலும் மல்லிகையோடு ஒவ்வொரு புகழாக கலந்து கந்தனுக்காக நான் தொடக்கும் மாலை பூவும் பெண்ணும் ஒன்று. பிறந்த வீட்டுக்கு பெருமையும் புகுந்த வீட்டுக்கு புகழையும் தரக்கூடியவர்கள் பெண்கள். பிறந்த வீட்டு பெருமைகளை புகுந்த வீட்டிலே பேசக்கூடாது, புகுந்த வீட்டு கஷ்டங்களை பிறந்த வீட்டிலே கூறக்கூடாது. பெண்மையின் தத்துவம். பெண்ணாகப்பட்டவள் பிறந்த இடமாக தான் சென்று வாழும் இடம். கடைசிவரை கணவனிடாகத்தான் இருக்கும். கணவனுக்குள் கட்டுப்பட்டவள் தான் பெண்கள். வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். 2 ஒரு சித்திரம் எந்த வண்டியும் ஓடாது. வாழ்க்கைங்கிற வண்டியை நடத்திச்சால கணவன் வயசு சமமாக. நான் பெரியாள், நீ பெரிய வாழ்க்கை சுகமா இருக்கா? யாரும் பெரியாள் கிடையாதுங்க. சிவனை பாதியை கொடுத்தா யார் பெரியாள்? அவன் தான் பெரியாள், இறைவன் தான் பெரியாள், ஆதிபராசர் அவங்க தான் பெரியாள். நம்மளாம் பெரியாள்லாம் கிடையாது. நீங்க சின்ன பிள்ளை பம்பர் கிட்ட விளையாடி நீங்க விளையாடிப்பீங்க. இதெல்லாம் கம்ப்யூட்டர் ஆயிடுச்சு. பம்பர்களை எவ்வளவு சாத்து சுத்துறீங்களோ, இந்த கையில எவ்வளவு சுத்துறீங்களோ அது வரைக்கும் பம்பரம் சுத்தம். நாமெல்லாம் பூமியில் சொல்ல வந்த பம்பரை கட்ட
சாத்தை தெரியுமா? எப்ப பிறக்கணும், எப்ப சாகணும், எப்ப அசிங்க பண்ணணும், எப்ப அவமானம் பண்ணணும், எப்ப சொத்து செய்யணும், எப்ப சொத்தை இழக்கணும்னு அப்படின்னு சொல்லி ஒரு பம்பை மேல சுத்தி இந்த பூமியை சுழ விட்டுருக்கான் இறைவன். இந்த பம்பரக்கட்டை ஒரு நாள் விழுந்துடும், மரணத்தை தள்ளி பம்பரக்கட்டை கீழே விழுவதும் மனிதன்கிற பம்பரக்கட்டை மரணத்தை தழுவதற்கு முன்னால் அக்கம் பக்கம் உள்ள அன்போடு தாய் தந்தையோ நேசத்தோடு கணவன் மனைவி உண்மையான பாசத்தோடு வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சாதனை செய்து பெரியால் அவரை விட அடுத்தவர்கள் மனங்களை வேதனைப்படுத்தாமல் இருந்தால் அதுவே மிகப்பெரிய சாதனை என்று கற்றவர்கள் கவிஞர்கள் கூறியிருக்கார்கள். போய்க்காரு ஒரு மனதாகி குருவெனவே வந்ததோ இருவினை தீர்க்கும் எமனையும் வெள்ளும் திருவடியை காண வந்தோ. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் காடுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்பா சுவாமியே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே தீபம் சுவாமிக்கு சபரிமலைக்கு சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே காக்க வேண்டிய தவறிருந்தோ ஒரு மலராகி வேட்டையும் அருமை நண்பராவார்கள் ஐயனை நாடி சென்றே. சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. இந்த ஐயப்பன் பாட்டு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே ஐயப்பன் மாலை போட்டிருப்பீங்க. ஏன் கார்த்திகை மாசம் மாலை போட வச்சாங்க? சித்திரை வைகாசில போடலாம்ல, அடிக்கிற வெயில் ஒரு 50 ரூபா குடிக்கலாம்ல. கார்த்திகை மாதம் அது இந்த வருஷம் ரொம்ப குளிரும், எல்லாமே இனிமே அதிகமா இருக்கும். வெயில் அதிகமா இருக்கும், பனி அதிகமா இருக்கும், மழை அதிகமா இருக்கும், காற்று அதிகமா இருக்கும். என்னன்னா பூமி சாஞ்சிச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது. எங்க பேசுற ஒதுக்கி நிப்பாட சொல்லுங்க, எதுவும் பண்ண முடியாது. பிள்ளைகளை வாழும் வரை வாழ்க்கையை கத்து கொடுத்துருங்க, அவ்வளவுதான். பனிக்குள்ள எப்படி வாழணும் கத்துக்குங்க. அதிகமா இருக்கும் குளிர். ஏன் கார்த்திகை மாசம் மாலை போட வச்சாங்கன்னா, சித்திரை மாசம் வரை அதிகமா சிறுநீர் போகாது, மார்கழி மாசம் சிறுநீர் அதிகமா போக வேர்க்காது, அப்ப உடல் மாற்றம். கார்த்திகை மாசம் வந்து சாப்பிடும்ல, சாப்பாடு நண்டை சாப்பிடு, மீனை சாப்பிடு, கறியை சாப்பிடு, கோழி அதை சாப்பிடும்ல, ஜீரணமாக்குறாங்கல்ல, ரத்தம் தனியா மலம் தனியா சீதையை பிரிக்கிறாங்கல்ல, அந்த ஜீரண உறுப்புகளை அதிகமா வேலை செய்ய மாட்டாங்க. கார்த்திகை மாசம் மந்தமா தான் இருப்பாங்க. பார்த்தாங்க சித்தர்கள், விட்டா நம்ம வருஷம் முறை கறியை திம்பா, ஒரு 40 நாளைக்கு கறியை நிப்பாட்டு அப்படி நிப்பாட்டா, கறியை நிப்பாட்டு அசைவத்தை நிப்பாட்டோம்னா உடம்பு சுத்தமாயிடும், வேர்க்காது. அந்த ஜீரண உறுப்புகள் வந்து ஓய்வு கொடுத்த மாதிரி முடிஞ்சு போச்சுங்களா. அடுத்து 40 நாளைக்கு மாலை போட்டா பொய் பேச மாட்டோம், கோபப்பட மாட்டோம். மாலை போட்டு பொய் பேச வைக்காதேமோ, அப்ப ஆத்மா சுத்தமா. 40 நாளைக்கு 4:30 மணிக்கு எஞ்சி குளிப்பீங்க. 4 மணி பிரம்ம முகூர்த்த நேரம். அதுக்கே அந்த பேர் வந்துச்சு. சரஸ்வதி எழுந்து. என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? உள்ள போங்க, போங்க உள்ள பாடுவோம், போங்க போங்க. பாடத்துல நீங்க முதல்ல நிதானமா இருங்க. அம்பட்டும் தண்ணியா போட்டேன். இந்த எப்படிதான் குடும்பம் நடத்துறீங்க? பாவமா இருக்கும் எல்லாம் பார்த்தா. சரிங்களா, உட்காரு, அமைதியா உட்காரு. உண்மையிலே பாவமா இருக்கு சத்தியமா. எனக்கு அந்த வாய்ப்பே இல்லாம போச்சு. எங்க அப்பா மிலிட்டரி சுட்டு கொண்டுட்டாங்க, கூட பிறந்த அண்ணன் இல்ல, புருஷன் இல்லவே இல்ல, அனுப்பி கிடையாது, முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி தண்ணியை போலதான் யூஸ் நானே கொண்டுருவேன், கொலை பண்ணி கொலகாரியா மாறிடுவேன். எப்படி குடும்பம் நடத்துறீங்கன்னு தெரியல, விட்டுருங்கண்ணே. சின்ன பிள்ளை விட்டுருக்க தெரியாம பச்சை பிள்ளை. Apa? Ria. ஆமா, நல்லா ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, தப்பா ஒண்ணும் பேசுறேன்லதா, நல்லா விஷயம் தானே பேசுறேன். சரி, ஓகே. கார்த்திகை மாசம் ஏன்னா கார்த்திகை அப்புறம் வந்து விடிய காலம் எல்லாம் குளிப்பீங்க 4:30 மணிக்கு, பிரம்ம முகூர்த்த நேரம். அதுக்கே அந்த பேர் வந்துச்சு. சரஸ்வதி இருந்து ஏட்டை புரட்டி படிக்கிறது பிரம்ம முகூர்த்த. அதான் அது வந்து புராணம். ஆனா அறிவியல் ரீதியா பிரபஞ்சத்துல இருந்து 2 காற்று கீழே இறங்கும், ஆக்சிஜன் 2 காற்று. பூமியில ஏற்கனவே 3 வகை காற்று இருக்கும். இந்த 5 வகை ஆக்சிஜன் நீங்க சுவாசித்தால் அமிர்தம் சாப்பிட்டு ஒப்பாகும். பார்க்கடல கடைஞ்சா அமிர்தம் வராது, சரிங்களா. அமிர்த காற்று என்பது அதிகாலை 4:30 மணிக்கு வீசுற காற்று தான் அமிர்த காற்று. அதனால டாக்டர் வாக்கியம் சொல்லுவாங்க, 4:30 மணிக்கு அந்த காற்றை நீங்க 40 நாளைக்கு சுவாசிப்ப, அப்ப
உங்க தைரியமா அமிர்தத்தை சுவாசிக்கிறீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நெத்தியில குங்குமம் போய் பிள்ளையார் கோயில குளிச்சு என்ன பண்ணுவீங்க? இப்படி கொட்டு போடுவீங்க. இப்படி கொட்டு இப்படி ஏன் இப்படி கொட்டு போடலாமே, இப்படி வைக்க போடலாமே. இது ஸ்வஸ்திகம். இந்த வலது பக்க கை வந்து இடது பக்க காதை பிடிச்சி இழுத்துச்சுன்னா வலது பக்கம் முளைக்கிற ரத்தோட்ட வேகமா போகும். இந்த இடது பக்க கை வந்து வலது பக்க பிடிச்சி இழுத்துச்சுன்னா இடது பக்கம் முளைக்கிற ரத்தோட்ட வேகமா போகும். உட்காந்து தோப்புக்கிற போது முழங்கால் வலி வராது. ஏன்னா அரச மரம் 24 பிராணவாயு கொடுக்கக்கூடியது. அரச மரத்தை குத்தி திம்பாங்க சின்ன பிள்ளையில. பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகும், ஆண்களுக்கு வீரிய போய் அதிகமாகும். அதெல்லாம் இல்ல சாப்பிடறது இல்ல. அங்க போய் ஆஸ்பத்திரி செலவு பண்ணிருக்கோம். அந்த பக்கம் கேட்டா அப்புறம் நெத்தியில குங்குமம் வைப்பீங்க. மாலை போட்டா கல்யாணமான பெண்கள் நெத்தியில குங்குமம் வச்சா கணவனாக ஈடிக்கிறது புராணம். ஆனா கல்யாணமான பெண்கள் இந்த இடத்துல பொட்டு வைக்கணும், இங்க வைக்கணும். ஏன்னா மகாலட்சுமி நிரந்தரமா கூட்டிருக்கணும். இங்க பொட்டு வச்சு புருஷனை வெளியே அனுப்பிட்டீங்கன்னா போன காரியம் சுபமாகும், முடிஞ்சு வச்சு. ரெண்டாவது நெத்தியில வச்சு அழுத்தும் போது ரத்த ஓட்டம் சீரா இருக்கும், உடம்புக்கு 3வது விஷயம். 4வது நெத்தியில குங்குமம் தான் மந்திர சக்தி கேட்டு போட மாட்டோம், ஏதாவது பேய் பிசாசு பக்கத்துல வரவே வராது. 5வது நெத்தியில குங்குமம் வச்சு சூரியன்ல நின்னீங்கன்னா சூரியனோட கதிர்வீச்சு அல்ட்ரா இது இழுத்து விட்டமின் டி எலும்பு தெரியாது. 2 குங்குமம் தான் எவ்வளவு வேலை செய்யுது. எங்க வைக்கிற ஒட்டு போட்டா வச்சு வச்சு வாழ்க்கையை ஓட்டம் வச்சு முடிஞ்சு வச்சு. அடுத்து நெத்தியில குங்குமம் வைப்பீங்க. அடுத்து இப்போ கை தட்டுறதுக்கு சாயந்தரம் மாலை போட்டு என்ன பண்ணுவீங்க? கை தட்டி பஜனை பாடுவீங்க. இதுக்காக மாலை போட வச்சது. இந்த உள்ளங்கையில் அவ்வளவு காமிச்சு உங்களுக்கு தெரியாது. எல்லா சாமியும் பாருங்க இப்படிதான் இருக்கும். இந்த சமயத்தை கையிட்டு மாலை நல்லா இருக்கான்னு கேட்கிறா கேட்காது. ஏன்னா அந்த காந்த சக்தி நமக்கு கிடைக்கணும். சாமி கிட்ட மட்டும் நம்மகிட்ட காந்த சக்தி இருக்கு. நல்ல சக்தி கெட்ட சக்தி, பாசிட்டிவ் வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷன். நல்ல சக்தியை மட்டும் நமக்கு நல்லதான் நடக்கும், கெட்ட சக்தியை மட்டும் கெட்டதான் நடக்கும். இதை மாற்றவே முடியாது. அதனாலதான் நான் முன்னோர் என்ன பண்ணுவாங்க? கையெடுத்து கும்பிடுங்கப்பா, கை கொடுக்காதீங்க. கை கொடுத்தா உங்கள்ட்ட நல்ல சக்தி வந்து எதிராட்ட கெட்டதுன்னா உள்ளங்க வெளியே பாஸ் ஆகி கொடுத்துரும். அது ஒரு விஷயம். இன்னொன்னு, திடீர்னு அதை மயக்கப்பட்டு என்ன பண்ணுவீங்க? கை எப்படி தேய்ச்சி விடுவீங்க? யார் சொல்லி கொடுத்தா? தேய்க்க உள்ளங்கத்தி காந்த சக்தி பட்டு அந்த ரத்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு. இது ஒரு விஷயம். அது மாதிரி உள்ளங்களை வேக பார்ப்பாங்க. உள்ளங்களை திருநீர் கொடுப்பாங்க, வாங்கி இப்படி தொட்டு இப்படி பூசணும். இப்படி கொட்டி இங்க கொட்டி இப்படிலாம் பூசக்கூடாது. உள்ளங்களை திருநீர் கொடுத்தா வாங்கி இந்த விரல தொட்டு இப்படி கொட்டு இப்படிதான் பூசணும். இதான் ஐதீகம். அடுத்து என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்காரக்கால அமுக்குவாங்க, அப்பதான் அமுக்கிருப்பாங்க. மகாலட்சுமி பாருங்க, மகாவிஷ்ணு கால அமுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல பார்த்தா அப்பதான் அனுப்பிடுவான். இப்ப அமிர்தத்துக்கு கொண்டு வச்சு போவாங்க. அது வேற விஷயம். அது என்ன விஷயம்? வேற ஒண்ணும் இல்ல. எந்த காலத்துல சனி பகவான் இருப்பார் ஆண்களுக்கு, பெண்களுக்கு சுக்கரன் இருப்பார். சுக்கரனுக்கு சனிக்கு ஆகாது. காலம் அமுக்கினா அந்த போல சனி பகவான் போயிடுவார். ஜாதகத்தை கொண்டு எங்க வச்சா பாருங்க, முடிஞ்சு வச்சு. கை தட்ட தட்ட என்ன 2 கை அதிர்வு, 2 காசுக்கு அதிர்ந்து இதயத்துக்கு ரத்தம் வேகமா எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு நாளைக்கு 1,52,000 இதயம் துடிக்குது. இப்படியே துடிக்க துடிக்க அதுக்கு இதய வேகமா ரத்தம் எடுத்து செல்லப்படுகிறது. அதுக்காக தான் தும்மியடிக்கு விளக்கத்தை கொண்டு வந்தாங்க, பஜனையை கொண்டு வந்தாங்க. கோயில்ல பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? அப்பதான் தூக்கிட்டு போய் சோறு விட்டு சுகர் கூட்டு குழம்பு தான் நீ சாப்பிட்டு கலந்துகள் நாய் கூத்து நண்டு நினைக்கிச்சு பிள்ளை கை தட்டிச்சிருக்கோம். பிள்ளை இதயம் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு செல்போனை காமிச்சு சோறு விட்டுறோம். கை தட்டினால் உங்கள் இதயம் பாதுகாக்கப்படுகிறது. அதனால கை தட்டி சொன்னேன், புரிஞ்சு வச்சுங்களா? அப்ப 40 நாளைக்கு வீரியம். ஆண்களுக்கு காமம் வராது, அடிவயத்தில் லிங்கமா மாறிடும் வீரியம். அதோட எங்க போய் பழனிக்கு போவீங்க, செவ்வாய்க்கு கதிரிச்சு. ஐயப்பன் சஞ்சீவி கார்த்திகை மாதம் மூலிகை செடி கூட முளைச்சு வீட்டை சுத்தி அதை கூட சுவாசிப்பீங்க. புடம் போட்ட தங்கமா மாறிடும். அப்படியே வீட்டுக்கு வந்தீங்கன்னா எந்த நோயும் எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த வீரியில் எங்கிறது கொண்டுன்னு அகத்தை எழுதி வச்சிருக்காரு. அதனால கார்த்திகை மாசம் மாலை போட வச்சது. ஒரு ஐயப்பன் மட்டுக்குள்ள ஒரு ஆணோட வாழ்க்கை முழுசா இருக்கு, எந்த நோய் வராது. நான் எழுதி கொடுத்துருப்பேன். அழுதை ஏற்றம் ஏறும்போது அதிகர மகனை பணியாகிறவே வந்திடுவா ஐயன் குடியேறி வந்திடுவார். வந்திடுவான் ஏறி வந்திடுவான். கரிமலை இலக்கம் கடினம் கடினம் கருணை கடலும் துணை முடிவார். கரிமலை இலக்கம் வந்த உடனே பெருநதி பம்பை கண்டிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணியதியா பம்பை நீராடி சங்கர் மகனை கும்பிடுவா சங்கர் மகனை கும்பிடுவா சங்கரமின்றி ஏறிடுவா. சிவபாலன் ஏற்றிடுவா. நீதிமலை ஏற்றம் சிவபாலனும் ஏறிடுவா. காலமெல்லாம் நமக்கு அது காவலனாயிருப்பா. காலமெல்லாம் நமக்கு அது காவலராக இருப்பார். பலம் தான் பாதபலம் தான் பலம் தான் பாதபலம் தான் பலம் தான் என்றால் அவரும் வேகத்தை நந்திடுவா.
பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே பள்ளி கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக தாயாரும் பார்த்ததில்லை தந்தை மகன் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி பார்த்து மறிந்ததில்லை தாயாரும் பார்த்ததில்லை தந்தை மகன் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தம்பி பார்த்து மறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கம் என வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி இந்த அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவில்லை சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அண்ணாடு இருந்து வந்து மண்ணுக்கு ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டலம் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டலம் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜா அபிநிதைகளை போல் தீராத வாசமடா ரோஜா அபிநிதைகளை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இங்கு மாறாத பாசமட முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அண்ணாலே இணைந்து வந்து ஒண்ணுக்கு ஒன்று
திங்கட்கிழமை கதையின் பிரகாரம் அப்பா சொல்லியிருக்காங்க கண்ணு கருத்துமா போய் காட்டுல போய் காவலை காக்கணும்னு சொல்லியிருக்காங்க. காட்டுல போய் காவல் காக்க யார் யார் போறது தெரியுமா? பள்ளியம்மா துணைக்கு நான் போறேன். எனக்கு துணையா ஒரு அழகு தேவதையை கூட்டிட்டு வந்திருக்கோம். ஆமா, வரும்போது நாங்க 2 பேரும் மட்டும் தானே வந்தோம். ஐயோ, வள்ளியம்மாவோட அழகுங்க. அழகுன அழகு அவ்வளவு மாதிரி அழகு எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அதாவது ஏஞ்சலை பார்த்திருக்கீங்களா? ஏஞ்சல் இப்ப வருவா பாரு, இந்த ஊருக்காரி அவ்வளவு அழகா இருப்பா. சரி, இருந்தாலும் காட்டுல போய் கவலை கறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க யாராவது காதல் பண்ணிருக்கீங்களா? மாமா பொய் சொன்னீங்கன்னா வயித்தாலதான் போகும், பொய் சொல்லக்கூடாது. மச்சா, நீங்க யாராவது பண்ணிருக்கீங்களா? நானா? போதுமா? தெரியல. எங்க அப்பா பத்தி சொல்லாதீங்க. போவோம். எங்க அப்பா பத்தி தெரியும். தொழிலை தவிர எதையுமே பண்ண மாட்டாரு. பைசட்டுக்காரன்னே நீங்க யாரும் பண்ணி என்ன வந்திருந்து என்ன பிடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி இருக்கீங்க. கொஞ்சமா செய்யுங்க. ஏன்னு யாரும் பண்ணிருக்கீங்களா? எல்லாத்தையும் கேக்குறேன். நீ ஃபர்ஸ்ட் காதல் பண்ணிருக்கியா? நான் சொல்ல மாட்டேன். ஏன் 400 பேர் இருக்காங்களா? நான் ஒருத்தர் தாங்க விரும்புறேன். அது யாரும் தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், சொன்னா திட்டுவீங்க. அதாவது காதல்ல என்னது? அன்பு. அன்பை யாருமே நான் கல்ல வைக்காங்க, தவறு கிடையாது. சரி, இருந்தாலும் நானும் ஒருத்தர் விரும்புறேன். யாருமா அது? சொன்னா திட்ட மாட்டேங்க. எங்க அப்பாவை தான். எங்க அப்பாவை தவிர யாருமே. போய் பேசாத. சத்தியமாங்க. இருந்தாலும் என்னோட சொல்லவா? வாங்கடா. நீங்க சொன்னா திட்டுவீங்கல்ல. அவங்க இங்கேயே தான் இருக்காங்க. வேணா யூடியூப் வேற ஓடிட்டு இருக்கு. எங்க அக்கா பார்த்தா திட்டுவாங்க. இருந்தாலும் என் மனசுல உள்ளத சரி சொல்லவா? சொல்லுங்க. நான் பாடல் பாடுகிறேன். நன்றியும் கண்களை நான் கண்ணீரம் ஆனந்த கொண்டு கச்சேரி செய்கின்றேன். மண்ணே தெற்கு தசான
சோளச்சோறு பொங்கட்டுமா கம்மஞ்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு வேணாம் வெள்ளச்சோறு பொங்கட்டுமா சோளச்சோறு பொங்கட்டுமா வெள்ளச்சோறு பொங்கட்டுமா பொங்க மருமகனே என் மகனே பொங்க மருமகனே உங்க சோளச்சோறு வேணாம் மாமி வெள்ளச்சோறு வேணாம் மாமி வருமானே புலிக்குழம்பு போதும் நானே புலிக்குழம்பு போதும் நானே மருமகனே என் மருமகனே மருமகனே
கொடுத்து பாத்துக்கிட்டு இருக்கேன். வெட்டிக்காரி இதுலயே பாக்கலாம். நான் அதை பார்க்கல, இந்த பையன் தான் பார்த்தேன். சின்ன பொண்ணு நல்லா இருக்கா, பெரிய பொண்ணு நல்லா இருக்கா, எங்க மருமகனே என் மகனே எங்க மருமகனே. சின்ன பொண்ணு வேணாம் மாமி, பெரிய பொண்ணு வேணாம் மாமி. உங்களுக்கு யார் சின்ன பொண்ணு வேணாம் மாமி, பெரிய பொண்ணு வேணாம் மாமி. நீங்க வந்து போதும் மாமி, ஏமாத்து மாமி, நீங்க வந்து போதும் மாமி. ஏன் அம்சமா இருக்கீங்களா? நாங்க வந்த பகுமானத்துல என்னத்த அப்படி என்ன அப்படி? இல்ல, நாங்க வந்த கொடுமையில உங்களுக்கு பகுமானம் ஏறி கட்டி அடிக்குது. ஆமா. அப்புறம் மாமா நல்லா இருக்கீங்களா? இருக்கா நீங்க இருக்கும்போது ஏதோ நாங்க வந்த கவலையில 25 வருஷமா வயசுக்கே வரல. வரலையா? 25 வருஷமா வயசுக்கு இல்ல. என்னத்தா நானும் போகாத ஆளு கிடையாது. வைத்தியர்கிட்ட அப்படி சொல்லுதா? அப்படின்னு போய் சீமலை சேர்ந்த பழனிசாமி லட்சுமி அவருடைய புதல்வி செல்வி அவர்கள் ரூ. 51, மகன் அர்ஜுன் 200, இருவரும் நன்கொடையாக வழங்கப்படுகிறது. எனக்கு அன்பளிப்பு அளித்த அன்பா அசி மருமானே, உங்களை கட்டிக்கிறேன். ஆமா, காலையில வீட்டுக்கு வந்துடுறேன். காசு உள்ள நீ வாங்கிட்டே சைசா. காலைல வீட்டுக்கு வந்துடுறேன். வச்சு காலம்பரம் வச்சு கஞ்சி ஊத்துங்க. அப்புறம் மாமா, என்னங்க 25 வருஷமா வயசுக்கே வரல. ஏன் குச்சி வச்சு நீ குத்தணும். இன்னும் வரலையா? நானும் போகாத ஆஸ்பத்திரி கிடையாது. ஏன் பெரிய ஆசிரியர் போனீங்களா? ஆமா, சரி. வைத்தியர்கிட்ட. ஆ, அங்க போனேன்னா ஆ. சிவகங்கை பக்கம் ஒரு வைத்தியர் இருக்காரு. சிவசங்கர் பக்கமா? ஆமா. சரி. அவர்கிட்ட போய் ஆ. என்ன பண்ணீங்க? வயசுக்கு வர்றது என்னன்னு கேட்டோம். சரி. அப்ப அவர் சொன்னாரு, ஆ. ஒரு மூலிகை ஒண்ணு அரைச்சு தர்றான், ஆ. அதை கொடுங்க, உங்க மக வயசுக்கு வரான்னு சொல்ல. என்ன மொழி அப்படி? எங்க சொல்றேன் சொல்லுங்க. மூலிகை அரைச்சு தரேன், சரி. உங்க மகளை கொடுங்க, வயசுக்கு வந்துருவான்னு சொல்ல. சரி. எங்க அம்மாவும் நானும் போனோம். ஆ. எங்க அம்மாவுக்கு வயசான காலத்துல கொஞ்சம் பார்வை வேற, மக்கு பார்வை. சரிங்க. எங்க அம்மாவுக்கு அது புடுங்க தெரியாம ஆ. மாத்தி வேற ஆளையே புடிக்கிட்டு வந்துருச்சு. சரிங்க. நானும் நல்லா வயிறு முட்டை நிரம்ப நிரம்ப, வயிறு மட்டும் என்ன மேல தூக்குறீங்களே? இல்ல நெஞ்சு தொண்டை வரைக்கும் நிரம்ப நிரம்ப குடிச்சு விட்டேன். சரிடி. இப்ப குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது அரளிச்செடின்ட்டு. ஒரேடியா மேல. அந்த பயத்திலே நான் வயசுக்கு வந்துட்டேன். சரி. வயசுக்கு வந்தானே அப்புறம் எல்லாரும் போலையும் எனக்கு ஒரு காதல் ஆசை உங்களுக்கு வந்துச்சா? வந்துருச்சு. சரி. இந்த ஊர்ல திருவண்ணூர் வாகைக்குளத்துல சரி. கொத்தனார் மாமி மச்சான் நிறைய பேரு. கொத்தனாரு? ஆமா, அதான் கரெக்டா. நான் முத கொத்தனாரை புடிச்சிட்டு கல்யாணம் பண்ணேன். சரி. அப்பதான் தூக்கு கொண்டு வச்சிருப்பாருல, அவர்தான் பெருசா வச்சிருப்பாரு, அளவு பார்க்க. மட்டை கம்பு. ஆமா. அதை வச்சுக்கிட்டு தேப்பாரு. சரி. எதா மணியாசு கட்ட அப்படி சொல்லுங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் கல்யாணம் பண்ணேன். சரி. ஃபர்ஸ்ட் நைட்ல போனா அவரு எதை பிடிச்சா? ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன இருக்கணும்? என்ன இருக்கு? பொதுவா என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் நைட் மழை என்ன இருக்குங்க? இருக்கணும். ஆமா. ஆமா. இந்த மனுஷன் வச்சிருக்கேன் 2 சட்டி தனியா சாண் தட்டு கலவை. எதுக்கு அங்க வச்சிருக்காப்ல? மணியாசு கட்ட தூக்குண்டு எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்துருக்காப்ல. நானு பாலோட எங்க வீட்டுல ஒரு 10 பசுமாடு நிக்குது. நல்லா சுண்ட காய்ச்சி புதுசா கல்யாணம் பண்ணிருக்கோம்ல, போயிட்டீங்க. நல்லா செம்ப நிறைய கொண்டுட்டு போற உள்ள அவரு முதல் கொத்தனார் வேலை இருப்பான் போல. என்ன சாப்பிட்டு சட்டையை கலக்கி வச்சுட்டாப்ல. எதுக்கு வச்சிருக்காரு? ஓட்டை அரைக்கிறதுக்கு. எந்த ஓட்டையா? வீட்டுல உள்ள ஓட்டைய, செவத்துல உள்ள ஓட்டைய. உங்க ஓட்டையில அதுக்கு ஏன்டா ஒரு வார்த்தை சொன்னாரு, பெரிய ஓட்டை அடைச்சனா எனக்கு 1200 சம்பளம், அப்பா உள்ள இருக்கிற ஓட்டை அடைச்சனா எனக்கு 600 சம்பளம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நான் சொன்னேன், என்ன சொன்னீங்க? வெளியே இருக்கிற ஓட்டை அடைச்சனா உனக்கு சம்பளம், சரி. என் ஓட்டை அடைச்சனா உனக்கு தாண்டா நொம்பளம் சொல்லிட்டு அந்தால டைவர்ஸ் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டேன். விட்டுவானா அடுத்த புருஷனை பிடிக்கணும்ல. அதே என்ன சொல்றாரு, உங்க மகனுக்கு டைவர்ஸ் பண்றீங்களா? வீட்டுக்காரு அடுத்த புருஷனை பிடிச்சிட்டேன். அடுத்தாரு? ஆமா.
ஆமா அடுத்து இந்த ஊர்ல கபடி விளையாடுறவர் கல்யாணம் பண்ணேன். அவர் தாங்க ஏர்கோல் அடிப்பாப்ல. ஆமா ஏன்னா ஆள் பார்க்க நல்லா சிம்பாடியா இருப்பாரு. சரி நல்லா விருதெல்லாம் கோப்பையெல்லாம் நிறைய வாங்கிட்டு வர்றாரு. அதை வச்சு குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ஒண்ணும் இல்ல பாடுதே இருக்கு. விடிய விடிய காசுனா ரத்தத்தே வரும். என் பையன் பார்க்காதவன் மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கபடி விளையாடுறத கல்யாணம் பண்ணேன். சரிங்க. கபடிக்குள்ள ஃபர்ஸ்ட் நைட் கூட படம் பாடு எல்லாம் இருக்கணும். சரி இவர் போறதுக்கு முன்னாடியே அந்த மனுஷன் 4 கோடை போட்டு வச்சாப்ல. என்ன ஏர்கோடா? ஏர்கோடு. சரிங்க. அது ஏர் தொட்டுதே வரணும்ட்டு ஆமா. ஏர்கோடை போட்டு வச்சாப்ல. சரி. அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் நைட் நான் போறேன் பாலோட. முத வந்து மாப்பிள்ளை தான் உட்கார்ந்துருக்கணும். ஆமா முன்னாடியே நான் பாலை வச்சுட்டு உட்காந்துட்டேன். நீங்க ஆமா ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா. அடுத்து ஏதாவது ஆக கூட முன்னாடி முன்னாடியே உட்காந்துட்டீங்க. உட்காந்துட்டேன். சரி. அவரு முன்னாடி வராரு கபடி கபடின்னு. பல்கா இருப்பாரு. அடிச்சா அடிச்சாதான் நிமித்து ப்ராப்ளம் மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணேன். சரி பண்ணிட்டு அந்த மனுஷன் வர்றாப்புல எப்படி வராருங்க? எப்படி? கபடி 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 கபடி. ஏய் கபடி கபடி நீ நம்ம மேல தூக்குற. ஓட்டத்தோட எண்ணெயத்தோட ஓடி போயிடுவாரு. சரி. ஓட்டத்தோட எண்ணெயத்தோட ஓடி போயிட்டேன் அந்த மனுஷன். அப்பா அந்த ஆள் வேணாம்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் டாக்டர் ஓட்டுறவரை கல்யாணம் பண்ணேன். ராக்கெட் ஓட்டுறவரை. நல்ல சம்பளம் நல்ல முந்தாரு காப்பது நல்லா பெருசா வச்சிருப்பாரு கொழுவு. சும்மாவே கிடக்க வயல்லே அந்த ஓட்டு ஓட்டுறாரு. நம்மள என்ன ஓட்டு ஓட்ட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கல்யாணம் பண்ணேன். சரி. அந்த மனுஷன் என்னன்னா என்ன உழுவுறதுக்கு பதிலா வேற வேலை உழுதுட்டு போயிட்டாப்ல. ஐயோ பக்கத்து இடத்துல இது காஞ்ச நிலமா போச்சு. சரி. அப்படிலாம் இருக்கையில நானும் எங்க வள்ளியம்மாவும் நந்தவனத்துக்கு வந்திருக்கோம் காவலுக்கு. அழகமசி சாந்திரப்பா முழக்கம் பூவே பூச்சூடவா நெஞ்சில் பால் பீச்சவா. பால் பீச்சுனா ஒண்ணும் வராது. ரத்தத்தே வரும்ட்டே நானு. வெட்டி வாசம் விரல விட்டா கூசும். கருக்க வச்சா வச்சுக்கிட்டு பருப்பு எடுத்தேன். 2 கிண்ண சந்தன கிண்ண என்கிட்ட இருக்கு வெஞ்சான எடுத்துடவா. இல்ல இல்ல அதுக்கு முன்னாடி நாங்க எல்லாரும் காவலுக்கு போறோம். சரிங்க. அந்த மாமனை நினைச்சு எந்த மாமனை? கட்டிக்க போற மாமனை நினைச்சு சரி. அந்த செவ்வரளி தோட்டத்துல பாருங்க செவ்வரளி தோட்டத்தில உன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. செவ்வரளி தோட்டத்தில உன்ன நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. அக்கம் பக்கம் யாரும் இல்லை, ஆளுங்க யாரும் இல்லை, சுத்தமற்ற பார்க்கையிலே துடிக்கும் ஆடுங்கள் இல்லை. செவ்வரளி தோட்டத்தில உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. ஒட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே ஒட்டுடம்பு நனைகையிலே கட்டுகிற மனத்திலே. ஒட்டுகிற அருவியிலே குளிக்கிற குருவிகளே கட்டுடம்பு நனைகையிலே பசிக்கிற மனசிலே. உன்னுடம்பு பார்க்கையிலே போதைகள் தீரவில்லை கண்ணுமே. என்னமோ சொல்ல நினைச்சு என்ன தொட்டதும் சொல்ல மறந்தேன். என்னை என்னை என்னமிருந்தோ எல்லாத்திலும் நீதானே. செவ்வரளி தோட்டத்திலே உன்னை நினைச்சு தேடிக்கிட்டு பாடுதம்மா இந்த மனசு. ஐலேசா ஐலேசா ஓய்கா ஓய்கா ஐலேசா ஐலேசா ஓய்கா ஓய்கா ஆ
என் தோழிய கூப்பிடுவான். அடியே அடியே அப்பா என்ன சொல்லியிருக்காரு? சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஏடி சலுப்பா சொல்றீங்க? அப்பாவுக்கு முன்னாடி மாதிரி எலும்புது இல்ல. ஏண்டி அப்படி சொல்ற? படுத்துருச்சு. படுத்துருச்சா? ஆசைகள் அப்படி சொல்லு. சரி இருக்கட்டும். நம்ம அப்பா என்ன சொல்லிருக்காரு? கண்ணு கருத்து போய் காட்டுல போய் கவலை கொடுத்துருக்காரு. அம்மா வர மாதிரி இருக்கு. அம்மா கூப்பிட்டு விஷயம் சொல்லிடுமா? கண்டிப்பா. அம்மா அப்புறமா வணக்கம். நல்லா வணக்கம். உங்க அப்பா வச்சிருக்காரு. யாரு? நல்லா இருக்கேம்மா. அம்மா வணக்கம். நல்லா இருக்கு. வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு. பாட்டு நல்லா இருக்கு. பொம்பளை வயசு நல்லா இருக்கு. பொறுத்த பாக்கு. சில ஒரு சில பொம்பளை வயசு கூட பயமா இருக்கும். பேய் பார்த்த மாதிரியே இருக்கும். நாங்களே இப்படிதான் இருக்கோம். நல்லா பொருத்தமா இருக்கு. அதனால வாழ்த்துக்கள். நேராச்சு. அதுல ஒரு பாட்டுலாம் வேணாம். நேரடியாக கவலை பெறுவோமா? ஒரே விரட்டு. ஆமா. மணி அப்படி 4 மணி அதே பிள்ளைங்க நேரா பாட்டு ஒரு பரதநாட்டியம் உள்ள ஓடி இருக்கலாம். மாமனுக்கு ஏழி இந்த மல்லிகைப்பூ மாமங்கிட்ட கிளடி சாமிகிட்ட சேரி சொல்லி சாரிக்கு சொல்லுங்கடி. ஆசோ 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 ஆசோ